தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. சீரோடும் சிறப்போடும் நடைபோடும் சிந்தமிகு தமிழே, செங்கருமாய் தித்திக்கும் செழுமை மிகு தமிழே, உலகத்தார் போற்றும் உயர் தமிழ் செம்மொழியே, தரணிவாழ் மாந்தர் பேசும் மொழிகளில் எல்லாம் எம் தமிழ் போல் இனிதாவது எங்கேனும் உண்டா? உயர் தமிழ் குடியில் பிறந்ததால் பெருமை கொள்கிறோம் நாங்கள். தமிழே உனக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு என் இரண்டாம் வணக்கம். தமிழை வணங்கி அவையோரை வணங்குகிறேன். அனைவருக்கும் இந்திய நண்பர்கள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் பெற்றோர்களையும் இன்று பரதநாட்டியம் நிகழ்த்தி சலங்கை பூஜையை நிறைவு செய்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் என்னோடு இணை விருந்தினராக வருகை தந்து இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமதி நீத்து அம்மா அவர்களுக்கும், என்னை இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைப்பு விடுத்த ஸ்ரீ அகம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்துடைய நிவேதிதா மேடம் அவர்களுக்கும் அன்பின் வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறேன். முதலாவதாக நாம் பாராட்ட வேண்டியவர்கள் இந்த இன்று சலங்கை பூஜை கண்ட குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு நாம் முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிஸ்டம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், படிப்பு மட்டும் இருந்தால் போதும், வேறு கலைகள் எதுவும் குழந்தைகளுக்கு தேவையில்லை. படிப்பு மட்டும் போதும், படி 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 என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிப்பையும் தாண்டி மாணவர்களுக்கு இந்த பரதக்கலையை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டி அவர்களை இந்த சலங்கை பூஜை வரை கொண்டு வந்த அந்த பெற்றோர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். அதே போன்ற இந்த விழாவுக்கு வந்திருக்கும் மற்ற பெற்றோருக்கு அன்பான வேண்டுகோள், படிப்படி என்று குழந்தைகளை படிப்போடு நிறுத்திவிடக்கூடாது. நாம் அவர்களால் என்னென்ன கலைகளை கற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்த கலைகளை எல்லாம் நாம் கற்றுத்தருவதுதான் நமக்கு முக்கிய பணியாக இருக்க வேண்டும். படிப்போடு குழந்தைகளை நிறுத்திவிட வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இனிய விழாவில் 5 குழந்தைகள் தங்களுடைய சலங்கை பூஜை அரங்கேற்ற விழாவை நிறைவு செய்திருக்கிறார்கள். அதில் கனிஷ்கா, பிரணிதா, ஸ்வேதா, ஸ்ரீஹரிணி, நிகிதா, இந்த அன்பு குழந்தைகளுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரதக்கலை என்பது தமிழில் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே இந்த பரதக்கலை நம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தோன்றி 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக வரலாறு சொல்கிறது. நம்முடைய சிலப்பதிகாரத்தில் கூட நம்முடைய பரதநாட்டியத்தை பற்றி சில குறிப்புகள் இடம்பெற்று இருக்கிறது. உலகில் எத்தனையோ நடன கலைகள் இருக்கின்றன. ஆனால் அத்தனை கலைகளுக்கும் சிகரம் வைத்தால் போல் இருப்பது நம்முடைய தாய் தமிழ் மொழியில் உள்ள பரதக்கலை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. சிவனுக்கு மிகவும் பிடித்த நடனம் பரதக்கலை. பரதத்தால் பாவம், ராகம், தாளம் எல்லாம் வெளிப்பட்டு ஒரு பிரமிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த பரதக்கலையை இன்றைய தினம் 5 குழந்தைகள் தங்கள் சலங்கை பூஜை மூலம் நிறைவு செய்திருக்கிறார்கள். அதில் கனிஷ்கா, அன்பு குழந்தை கனிஷ்கா அவர்கள் இன்றைய தினம் 6ஆம் வகுப்பு படித்துக்கொண்டே தன்னுடைய சலங்கை பூஜையை அற்புதமாக நிறைவேற்றி இருக்கின்றார். கனிஷ்கா அவர்கள் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பல சாதனைகளை நிகழ்த்தி ஒரு சாதனையாளராக விளங்கி கொண்டிருக்கின்றார். அவர் பரதத்தில் மட்டுமல்ல, ஓவியம், வர்ணம் தீட்டுதல், கிராப்டிங் போன்ற பல பல்கலை நிபுணராக இந்த அன்பு குழந்தை கனிஷ்கா இருக்கின்றார். அதே மாதிரி ஒரு மேடையில் நட்சத்திரம், மாநிலிருந்து ஒரு நட்சத்திரம் இறங்கி வந்து ஆடினால் எப்படி இருக்குமோ அவ்வளவு நட்சத்திரம் போல் ஒரு அன்பாக அருமையாக ஜொலித்தார்கள் இந்த நடன மேடையில். அவர்கள் தனிப்பாடலுக்கு ஒரு நடனம் ஆடினார்கள். நடனம் ஆடினார் சிவன் பாடல். சிவனுடைய சிவனுடைய ஆனந்த தாண்டவம் பார்த்தால் எப்படி சிறப்பாக இருக்குமோ அவ்வளவு சிறப்பாக அந்த ஆனந்த தாண்டவத்தை இந்த தனிப்பாடலில் நடனம் ஆடினார். அந்த பாடலை இந்த அன்பு குழந்தை இந்த மேடையில் சிறப்பாக நடனம் ஆடினார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான குழந்தை இந்த நாட்டிற்கு தந்த அவருடைய பெற்றோர்கள் முத்துகிருஷ்ணன், திவ்யா, திரு முத்துகிருஷ்ணன், திருமதி திவ்யா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குழந்தை சலங்கை பூஜையோடு நின்றுவிடக்கூடாது. இன்னும் பல மேடைகளை காண வேண்டும், அரங்கேற்றம் காண வேண்டும். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மேடைகள் இருக்கிறதோ அத்தனை மேடைகளிலும் இந்த அன்பு குழந்தை கனிஷ்கா சொல்லிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை அந்த குழந்தைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று 2வது குழந்தையாக பிரணிதா அவர்கள் இன்றைய தினம் தங்களுடைய சலங்கை பூஜையை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவரும் 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே இந்த சாதனையை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். அவர் பரதத்தில் மட்டுமல்ல, படிப்பிலும் ஒரு கெட்டிக்காரி என்பதை அவருடைய சுய குறிப்பில் பார்க்கும்போது எனக்கு தெரிந்தது. 4 வயது குழந்தையாக இருக்கும்போதே அவர் பரதம் கற்றிருக்கிறார். 4 வயதாக இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு பேசுவதற்கே தடுமாற்றம் இருக்கு, பேசுவதே அரிதாக இருக்கும். பேச தெரிவதற்கு முன்பாகவே பரதக்கலையை பயின்றிருக்கிறார் இந்த அன்பு குழந்தை பிரமிதா. சிறந்த பேட்மிண்டன் வீராங்கனையாகவும் விளங்கி கொண்டிருப்பதாக நான் குறிப்பில் பார்த்தேன். வாழ்த்துக்கள்.
வானத்தில் நட்சத்திரம் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு துருவ நட்சத்திரமாக இந்த மேடையிலே அவர் ஜொலித்தார். அவருக்கு அன்பான வாழ்த்துக்கள். அவர் தனி நடனம் ஆடினார் ஒரு சிறப்பான பாடலுக்கு. அந்த சப்தம் பாடலுக்கு பராசக்தியினுடைய அத்தனை முக பாவனங்களையும் இந்த மேடையிலே அற்புதமாக நிறுத்தி காட்டினார். மிகவும் பிரமிப்பாக இருந்தது, பார்ப்பதற்கே மிக ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு அற்புதமாக பிரமிதா இந்த மேடையிலே தனிப்பாடலுக்கு மிக ஜொலித்தார்கள். இந்த அன்பு குழந்தையை இந்த நாட்டிற்கு தந்த திரு கிருஷ்ணமூர்த்தி, திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் பல சாதனைகளை படைக்க பிரமிதாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்வேதா வேளாண்மார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு தற்போது படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 3 வயதிலிருந்தே அவர் கூட 4 வயதில் பாடம் படித்தார்கள், பரதம் பயின்றார்கள். நம்முடைய ஸ்வேதா அவர்கள் 3 வயது குழந்தையாக இருப்பதை நடக்க ஆரம்பித்த உடனே பரதம் பயின்றிருக்கிறார். அவருக்கு அன்பான வாழ்த்துக்கள். பல சபாக்கள், பல விழாக்கள், உலகில் என்னென்ன மேடைகள் இருக்கிறதோ அத்தனை மேடைகளிலும் ஸ்வேதா அவர்கள் நடமாடி இப்பொழுது சலங்கை பூஜை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர் சிறந்த ஓவியராகவும் விளங்கி கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள் அந்த குழந்தைக்கு. தோகை மயில் விரித்து ஆடினால், இந்த மேடைக்கு ஒரு தோகை மயில் உயிரோடு வந்து தோகை விரித்து ஆடினால் எவ்வாறு இருக்குமோ அவ்வளவு சிறப்பாக இந்த மேடைகளை நடனமாடினார். அவர் தனி நடனமாக ஆடிய ஸ்ரீ சக்கர ராஜா மிக அருமையாக இருந்தது, பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் இனிமையாக இருந்தது. அன்பு குழந்தைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த அன்பு குழந்தையை இந்த மேடைக்கு தந்தளித்த திரு கோபாலகிருஷ்ணன், திருமதி சுபத்ரா பெற்றோர்களுக்கு அன்பின் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கரிணி அவர்கள் தீராத விளையாட்டுக்குள்ள இந்த குழந்தை, அந்த குழந்தை 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே இப்பொழுது இந்த சாதனை நிகழ்த்தியிருக்கின்றார். கலாம் புக்காம் பிரகாட்சில் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கின்றார். பல சபாக்களில் நடனமாடி சிறப்பு செய்திருக்கிறார். முருகப்பா நிறுவனம் நடத்திய நடன போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கின்றார். அத்லட்டிக் போட்டியிலும் பல போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்திய அந்த அன்பு குழந்தை பல்கலை வித்தகியாக இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த அன்பு குழந்தை தனிப்பாடலாக ஆடிய கண்ணன் பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை மிக அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். அவருடைய பெற்றோர்கள் திரு ராம்குமார் ரேகா அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த குழந்தை மேலும் பல சாதனைகளை நிறுத்த உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுமாதிரி ஸ்ரீமதி நிகிதா அவர்கள் 5வது குழந்தையாக தன்னுடைய சலங்கை பூஜை என்று நிறைவு செய்திருக்கின்றார். 8ஆம் வகுப்பு மாணவியாக இருந்த பொழுதே தன்னுடைய சாதனையை நிறைவேற்றிருக்கின்றார். அன்பு குழந்தை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே பரத பயிற்சி இவர் எடுத்திருக்கின்றார். தமிழகத்தில் பல மேடைகள் கண்டு இன்றைய தினம் தன்னுடைய சலங்கை பூஜை நிறைவு செய்திருக்கின்றார். பல போட்டிகளில் பரிசும் அவர் பெற்றிருக்கின்றார். குறிப்பாக திருக்குறள் போட்டியில் பல மேடைகளில் கண்டு வெற்றி பெறுகின்றார். திருக்குறள் என்னோட எனக்கு நெருக்கமான ஒரு பணி. அந்த பணியில் இந்த அன்பு குழந்தை பரிசு பெற்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேசிய அளவிலும் பல போட்டிகளில் நிகிதா அவர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கின்றார்கள். மிகவும் அருமை, வாழ்த்துக்கள். அவர் தனிப்பாடல் ஆடிய முத்தை திருப்பத்தி திருநகை மிகவும் அருமையாக இருந்து எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அந்த பாடலுக்கு அந்த குழந்தை நடனம் ஆடினார்கள். என்னை அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு சிறப்புமிக்க குழந்தையை இந்த இந்திய திருநாட்டிற்கு தந்தளித்த அவருடைய பெற்றோர்கள் வெங்கடேஷ், திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும் இந்த பரதநாட்டியத்தை பொறுத்தளவில். அப்படி இன்றைய தினம் வாய்ப்பாட்டு கலைஞராக வந்திருந்த கௌசிக் அவர்கள், அதாவது நம்ம பஸ்ஸில் காரில் போகிறப்போ பென் டிரைவரு எஃப்எம்ல பாட்டு கேட்டால் எப்படி இருக்குமோ, எஃப்எம்ல பாட்டு கேட்டால் அடிக்கடி விளம்பரம் வந்து நம்மளுக்கு இன்டர்ப்ட் ஆகிட்டே இருக்கும், இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் பென் டிரைவர் போட்டால் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பென் டிரைவில் பாட்டு கேட்டு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி இடைவிடாமல் சின்ன பிசிறு கூட எல்லாம் அருமையாக வாசிச்சாரு. ஐயா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவருடைய பாடல். எந்த பிசிறுமே இல்லை, தேர்ந்த கலைஞரால் தான் முடியும். நல்லா அருமையாக இருந்தது. மிருதங்கம் பாரிஸ் மகேஷ் அவர்கள், அவரும் சென்று விட்டார் என்று நினைக்கின்றேன். அவர் பாரிஸ் எடுத்து சென்னை பாரிஸ் தான் அவர் அடைமொழியாக வச்சிருக்காங்க. அவர் தாள அடிச்சாருன்னா சென்னை பிரான்ஸ் இருக்கிற பாரிஸுக்கு கேட்கும். அப்படி அருமையாக மிருதங்கம் வாசிச்சாரு. ரொம்ப அருமையாக இருந்தது. ராஜசேகர் ஐயா ரொம்ப அடக்கமானவர், அவர் நிறைய நெருக்கமானவர். எனக்கும் கூட நெருங்கிய நண்பர். அவர் ஏஆர் ரகுமான்ட்டே அவர் வாசிச்சவர் ரொம்ப அருமையாக வாசிச்சார். கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. புல்லாங்குள ரமேஷ் ஐயா அவர் வாசித்தார்கள், மிக அருமையாக இருந்தது. குழந்தையோட உடை அலங்காரம் மிக அருமையாக இருந்தது. மேக்கப் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு அருமையாக இருந்தது. இதுக்கெல்லாம் சிகரம் வைத்தால் போல் நம்முடைய வர்ணையாளர் திரு கணேஷ் ஐயா அவர்களும் பிரதீக்ஷா அவர்களும் மிக அருமையாக வாசித்தார்கள். இந்த திரு கணேஷ் ஐயா அவரை பற்றி சொல்லணும்னா, கணேஷ் ஐயா வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் என்னை நெருண்ட பழகின மாதிரி என்னுடைய குணாதிசயம் ரொம்ப சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நெருங்கிய நண்பர் கூட என்னை பற்றி இவ்வளோ விவரமாக சொல்ல முடியாது. ரொம்ப அருமையாக இந்த கணேஷ் ஐயா அவர்கள் இந்த பரதக்கலையை பற்றியும் வந்திருக்கிற விருந்தினர்களை பற்றியும் நம்ம அகம் ஃபவுண்டேஷன் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். இந்த கணேஷ் ஐயா போன்றவர்கள் இருப்பதால் தான் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான ஒரு நிலை. ஐயா கணேஷ் ஐயா அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.
இதுக்கெல்லாம் மேலாக நல்ல பார்வையாளர்கள். ஒரு நிகழ்ச்சி சிறக்கணும்னா ஒரு பார்வையாளர்கள் ரசிக்கணும், நிகழ்ச்சியை ரசிக்கணும். நீங்களாம் ரொம்ப அருமையாக உட்காந்து எங்கெங்க கை தட்டணும், மாணவர்கள் எங்கெங்க உற்சாகப்படுத்த ரொம்ப அருமையாக உற்சாகப்படுத்துறீங்க. நல்ல பார்வையாளர்கள், நல்ல மேடை, நல்ல நிகழ்ச்சி. இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைவரும் வாழ வேண்டும், உலகத்தார் அனைவரும் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.